Now you want to focus on problems solved by V-belt drive. Okay, so this is the problem. Design of V-belt drive for the following specification. Power கொடுத்திருக்கா, driven wheel, driver wheel கொடுத்திருக்கா, diameter of wheel கொடுத்திருக்கா, center distance கொடுத்திருக்கா, service கொடுத்திருக்கா. இந்த service கொடுத்திருக்கான நோக்கம் என்ன? நம்ம வந்து various modification factors கண்டுபிடிப்போம் இல்லீங்களா? அப்ப 16 hours per day 24 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 16 மணி நேரம் அவன் வேலை செஞ்சா போதும். அப்படின்னா 24ல அவன் 16 hours வேலை செய்யறான். மீதி 8 hours மட்டும் தான் இருக்கான், ஐடியில இருக்கான். ஓகேவா? சோ அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்காக வந்து சர்வீஸ் ஃபேக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரலா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? செலக்ஷன் ஆஃப் V belt. ஓகேவா? சோ அது வந்து பவரை பொறுத்து இருக்குமா? இப்போ நமக்கு பவர் எவ்வளவு கொடுத்திருக்கா? 7.5. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் B belt வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இந்த B beltக்கான ரீசன் வந்து பார்த்தோம்னா அந்த டேபிள்ல நமக்கு கொடுத்திருப்பாங்க பவர் கெபாசிட்டிஸ். இது கிராஸ் செக்ஷன் இங்க இருக்குது. இப்போ நமக்கு ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்கா? 7.5 கிலோவாட்ஸ். இங்க A எடுக்கணும்னா என்ன கொடுத்திருக்கா? 0.75 இருந்து 5 வரைக்கும் தான் இருக்கணும். நமக்கு வந்து 2 to 15. அப்ப 7.5 நடக்குமா? அதனால தான் வந்து செலக்ஷன் ஆஃப் D ல வந்து B belt வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுத்திருக்கான். B டைப். அடுத்து என்ன சொல்லிருக்கான்? செலக்ஷன் ஆஃப் புள்ளி டயாமீட்டர். இங்கே வந்து ட்ரிவனும் கொடுத்திருக்கான், டிரைவனும் கொடுத்திருக்கான். அப்ப கேபிட்டல் D is given, capital D is given, also small d is given. So இதுல இருந்து we can find out the I ங்களா? Yes sir. So அப்ப I is equal to RPM கொடுத்திருக்கானா? 1440 divided by 400. So 1440 divided by 400 போட்டோம்னா நமக்கு 3.6 கிடைக்குது. இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இப்போ இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா capital D divided by small d. So 3.6 is equal to 300. கேபிட்டல் D எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 300 mm கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 300 into 3.6 போட்டீங்கன்னா உங்களுக்கு 315ங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ அத வந்து ரெஃபர் த டேபிள் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு லார்ஜ் புள்ளி டயாமீட்டர் வேணும்னா இதுல இருந்து இத மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருமா? அப்ப 3.6 into D ன்னு போட்டோம்னா 1134 வருது. இதை ஸ்டாண்டர்ட் பண்ணோம்னா கேபிட்டல் D is equal to 1250 mm வருது. ஓகேவா? இந்த இதுல ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், லார்ஜ் புள்ளி டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we want to move on the selection of center distance. சோ இங்க செலக்ஷன் ஆஃப் சென்டர் டிஸ்டன்ஸ் எதாவது கொடுத்திருக்கானா? டைரக்டா C வந்து 1000 கொடுத்திருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான்? சென்டர் டிஸ்டன்ஸ் C is equal to 1000 டைரக்டாவே எடுத்தாச்சு. ஓகேவா? இது வந்து செலக்ஷன் தான், நாட் ஃபார் a கால்குலேஷன். அடுத்து ஃபோர்த் என்ன பண்ணிருக்கான்? டான்ஜென்ஷியல் லெந்த் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஓபன் டைப்ங்கற மாதிரி அது எல்லாத்தையும் போட்டு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 4676.85 வந்திருக்கு. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு இது நியரஸ்ட் வேல்யூ நம்ம இந்த B டைப், ஏன்னா நம்ம இங்க B ன்னு சொல்லிட்டோம். B ல இதுக்கு நியரஸ்டா என்ன இருக்குதுங்கறத செக் பண்ணணும். இங்க கொடுத்திருக்கானா? இங்க நாமினல் இன்சைட் லெந்த் காட்டிட்டு இருக்கா? நமக்கு 4000 சில்ட்ரன் வந்திருக்கு. ஓகேவா? 46 அது கிடையாது. சோ அப்ப B ல பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கா? 4996 ன்னு வந்திருக்கு. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க சாமி. ஏன்னா இங்க 4600 இருக்கு, இங்க 4500க்கு அப்புறம் எதுவுமே இல்லை, அடுத்து 5000க்கு போயிடுச்சு. சோ அடுத்த ரேஞ்சில பாத்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் லெந்த் பார்த்தோம்னா 4996 mm of mm கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு செலக்ஷன் ஆஃப் வேரியஸ் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ். இந்த மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி டேபிள்ல பார்த்து ரெஃபர் பண்ணதான். ஃபர்ஸ்ட் வந்து FC கண்டுபிடிக்கணும், லெந்த் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், அடுத்து சர்வீஸ். சர்வீஸ் வந்து என்ன கொடுத்திருக்கான்? 16 hours per day. ஓகேவா? அப்ப இது லைட் டியூட்டியா, மீடியம் டியூட்டியா, ஹெவி டியூட்டியா இல்ல எக்ஸ்ட்ரா ஹெவியா அப்படிங்கறது பாத்துக்கணும். ஏன்னா 16 ஹவர்ங்கிறது மீடியம். அதனால வந்து என்ன பண்ணிருக்கோம்? மீடியம்ல 16 ஹவர்ஸ்க்கு என்ன 1.1 1.2 அப்படிங்கறத நம்ம டேட்டலைஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இவன் வந்து 1.3 எடுத்திருக்கான். ஓகேவா? அப்போ 1.3 நீங்க எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மேக்ஸிமம் பவர் கெபாசிட்டில ஃபார்முலா எடுத்துக்கிறோம். நாம என்ன டைப் ஆஃப் எடுத்திருக்கோம்? கிலோவாட். என்ன டைப் B பெல்ட் எடுத்திருக்கோம்? B டைப். அப்ப B டைப்போட ஃபார்முலா தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோமா? B டைப் என்ன இருக்குது? 0.79s. 0.79s. சோ என்ன டைப்பை வந்து இனிஷியலா நீ செலக்ட் பண்றியோ அதுல இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் மட்டும் தான் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணணும். அப்ப
பவர் மேக்ஸிமம் பவர் கெபாசிட்டி இஸ் ஈக்குவல் டு போட்டு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணினா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பைட்ஸுக்கும் என்ன சொல்றது வேரியஸ் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் இன்டு பவர் டிவைடட் பை கிலோவாட்ஸ் போட்டீங்கன்னா அது கிடைச்சிடும். இது வந்து யூ கேன் கால்குலேட்டிங் த எக்ஸாக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு கிவன்ல 1000 கொடுத்திருக்கான், பட் நம்ம கால்குலேட் பண்ணது என்ன கிடைக்குது 1175 கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் டவுட் இருக்கா? ஓகே கண்ணா, தேங்க்யூ.